பொறியியல் கனவுகளை நனவாக்க நமது ராசி காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் கவுன்சிலிங் கோட் 1437 தாம்பரம் டு ஒரகடம் ஸ்டேட் ஹைவே படப்பை. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் நேற்று தீர்ப்பு வந்த நிலையில் அது தொடர்பாக அண்ணாமலை பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் மா சுப்பிரமணியனை விசாரிக்காதது ஏன் என்று அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்கிறார். அவர் பேசிய அந்த வீடியோவை தற்போது பார்க்கலாம். இதுல யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க, எதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்துல சில தலைவர்களுக்கு பதட்டம், எவிடன்ஸை எங்கேயெல்லாம் அளித்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அரசு வழக்கறிஞர் சொல்லியிருக்கிறாங்க 23ஆம் தேதி அந்த சம்பவம் நடந்த பொழுது ஞானசேகரனுடைய மொபைல் போன் ஃபிளைட் மோட்ல இருந்துச்சு. 8:52 வரை நைட்டு அது ஃபிளைட் மோட்ல இருந்துச்சு. உண்மைதான், அது ஃபிளைட் மோட்ல தான் இருந்துச்சு. சிடிஆரும் அதைத்தான் சொல்லுது. நான் இன்னைக்கு தொடர் கேள்விகள் திமுக அரசு குறிப்பாக முதலமைச்சர்கிட்ட கேட்கிறேன். முதலமைச்சர் வீட்டில் பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க. ஐயா மு.க. ஸ்டாலின் வீட்டில் பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க. இன்னைக்கு அவர் நேரடியாக நம்ம கிட்ட சொல்ல வேண்டிய கடமை கட்டாயம் அவருக்கு இருக்கு. அந்த பிளைட் மோடில் இருந்து வெளியே வந்த ஞானசேகரனுடைய போன் 8:52 பிறகு பிளைட் மோட்ல இருந்து வெளியே வந்த போன், முதல் போன் கால் ஞானசேகரன் யாருக்கு பண்ணாங்கன்னா 8:55 ஒரு காவல்துறை அதிகாரிக்கு தான் முதல் போன் காலே பண்றார். அந்த சம்பவம் முடிஞ்சு அண்ணா யூனிவர்சிட்டி அந்த சம்பவ இடத்துல தான் இருந்தாரா, கேட்டுக்கு வந்தாரா எனக்கு தெரியாது. 8:55 ஞானசேகரனுடைய தொலைபேசியில் இருந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனை நிர்வகிக்கக்கூடிய ஸ்டேஷன் ஹவுஸ் ஆபீசர், அந்த ரேங்கில் இருக்கக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர் ரேங்கில் இருக்கக்கூடிய அதிகாரிக்கு சம்பவம் முடிந்த பிறகு முதல் போன் கால் ஞானசேகரன் பண்றான். காவல்துறையின் மீது பெரும் மதிப்பு நான் வைத்திருக்கின்றேன் எல்லாருக்கும் தெரியும். அன்னைக்கு அந்த காவல்துறை அதிகாரினுடைய பெயரையும் அவர் பதவியும் அவருடைய மொபைல் நம்பரை இன்னைக்கு நான் வெளியிடல. 48 மணி நேரம் கழித்து அரசு என்ன பதில் சொல்றாங்கன்னு பார்த்துட்டு நான் வெளியிடுறேன். 8:55 காவல்துறை அதிகாரிக்கு செஞ்ச முதல் போன் கால் எதற்காக? அந்த காவல்துறை அதிகாரி 6 நிமிடம் கழித்து 9:01 திரும்ப ஞானசேகரனுக்கு அந்த காவல்துறை அதிகாரி கூப்பிடுறார். எதற்காக? சோ குற்றம் செஞ்ச பிறகு அக்யூஸ்ட் கூப்பிடுற முதல் ஆள் லோக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரி. விசாரிச்சீங்களா? காவல்துறை அதிகாரிக்கு என்ன ரிப்போர்ட்டிங், என்ன ஞானசேகரன் பண்றான்? குற்றம் செய்த பிறகு அது சார்ஜ் ஷீட்ல கொண்டு வந்தீங்களா? அதிகாரிக்கும் இவனுக்கும் இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் தொடர்பா இருக்கா? ஏன் நான் திரும்ப திரும்ப கேட்கிறேன்னா, மே 14ஆம் தேதி ஞானசேகரன் மீது 2வது எஃப்ஐஆர் சிபிசிஐடி ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. டிசம்பர் 23 அஃபென்ஸ், ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர். இது போன்ற இன்ன பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்களா? அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு கேஸ் மட்டுமா, இன்னும் மல்டிபிள் கேசஸா? இதே மோடஸ் ஆபரண்டியை பயன்படுத்தினானா? ஸோ அரசு என்ன பண்றாங்க, மே 14ஆம் தேதி வெளியே ரெஜிஸ்டர் பண்ண எஃப்ஐஆரையும் சீக்கிரட்டா வச்சுக்கிட்டாங்க. நமக்கு சொல்லல. பாலியல் வன்கொடுமை மற்றும் ஒரு வழக்கு ஞானசேகரன் மீது மே 14ஆம் தேதி சிபிசிஐடி, அது எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அதனாலதான் அந்த கேள்வியை கேட்கிறேன். இதுல முக்கியமான விஷயம், 24ஆம் தேதி குற்றம் செய்த பிறகு அடுத்த நாள் ஞானசேகரன் என்ன செய்யறான்? சிடிஆரை பொறுத்த வரைக்கும் பிஹேவியர் எப்படி இருக்கு? அந்த பகுதி 170வது பிளாக் வட்ட செயலாளர், ஒரு முக்கியமான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த தலைவர் கோட்டூர் சண்முகம். கோட்டூர் சண்முகமும் ஞானசேகரனும் அன்னைக்கு 24ஆம் தேதி காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் 6 முறை பேசுறாங்க. நீங்க கேட்கல, என்னங்க அரசியல் கட்சியில் 2 பேர் இருக்கிறாங்க பேசலாம் இல்லைங்க. அதுக்கு முன்னாடி ஒரு வார பேட்டர்ன், அதுக்கப்புறம் ஒரு வாரம் இருக்கக்கூடிய பேட்டர்னை வச்சு நான் அனலைஸ் பண்ணி சொல்றேன். 24ஆம் தேதி காலை 7:27 முதல் கால் துவங்குது. 4:01 PM வரைக்கும், சாயந்தரம் 4 மணி 1 நிமிடம் வரை 5 முறை பேசுறாங்க 2 பேரும். அதன் பிறகுதான் ஞானசேகரன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க, கோட்டூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. ஒரு 4 மணி நேரம் பேசல. அந்த நேரத்தில் ஞானசேகரன் காவல் நிலையத்துக்குள்ள வச்சிருக்கணும். வெளியே வந்த பிறகு ஞானசேகரனும் கோட்டூர் சண்முகம் மறுபடியும் பேசுகிறாங்க. சோ எதுக்கு கோட்டூர்புரம் காவல் நிலைய அதிகாரிகள் ஞானசேகரனை 24ஆம் தேதி போலீஸ் ஸ்டேஷன் எதுக்கு கூட்டிட்டு போனீங்க? எதுக்கு வெளியே விட்டீங்க? எவிடன்ஸ் அளிக்கவா? செல்போன் ரெக்கார்ட்ஸ் அளிக்கவா? இல்ல செல்போன்ல இருக்கக்கூடிய வீடியோவை டெலீட் பண்ணவா? இல்ல அண்ணா யூனிவர்சிட்டியில கேமரா ஒருவேளை ஃபங்க்ஷன் ஆகி இருந்தா அதெல்லாம் கழட்டி தூக்கி வீசவா? எதற்காக 24ஆம் தேதி கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் கோட்டூர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எதற்காக வெளியே விடப்பட்டார்? இந்த நேரத்துல ரொம்ப முக்கியமான விஷயம், ஞானசேகரன் கோட்டூர் காவல் நிலையத்திலிருந்து வெளியே வந்த பிறகு நைட்டு 8:30 மணிக்கு மேல 24ஆம் தேதி இரவு தமிழகத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்களும் கோட்டூர் சண்முகமும் பேசுறாங்க. இது கோட்டூர் சண்முகத்தினுடைய சிடிஆரை பார்த்தீங்கன்னா
ஞானசேகரன் வெளியே வந்ததுக்கு அப்புறம் கோட்டூர் சண்முகத்தினுடைய பிஹேவியரல் பேட்டர்ன் மா சுப்பிரமணியத்தை கூப்பிடுறாரு. 8:30 மணிக்கு பேசுறாங்க. 8:32 மணிக்கு மா சுப்பிரமணியம் கோட்டூர் சண்முகம் மறுபடியும் பேசுறாங்க. இது எல்லாம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். எதற்காக, யாரை காப்பாத்துறதுக்காக இவ்வளவு பதட்டம்? அண்ணா பல்கலைக்கழகத்தில் பணிபுரியக்கூடிய நடராஜன் ஒருத்தர், ஒரு முக்கியமான அதிகாரி, கேட் கண்ட்ரோல் அவர் கையில் இருக்கு. அதெல்லாம் காவல்துறை நீங்க தான் சொல்லணும், எல்லாம் என்னுடைய வேலை கிடையாது. 48 மணி நேரம் கழிச்சு அந்த நடராஜன் யாருன்னு பேசுவோம். ஒரு PROவா, கேட் யார் கண்ட்ரோல்ல இருக்குன்னு. அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய நடராஜனும் கோட்டூர் சண்முகமும் எத்தனை முறை பேசியிருக்காங்கன்னா, டிசம்பர் 23ஆம் தேதி பேசியிருக்காங்க, டிசம்பர் 24ஆம் தேதி பேசியிருக்காங்க, டிசம்பர் 25ஆம் தேதி பேசியிருக்காங்க, டிசம்பர் 26ஆம் தேதி பேசியிருக்காங்க. மொத்தமாக இந்த 4 நாட்கள்ல கோட்டூர் சண்முகமும் அண்ணா பல்கலைக்கழகத்திலே பணி செய்யக்கூடிய நடராஜனும் 13 முறை பேசியிருக்கின்றார்கள். 13 முறை. நான் ஏற்கனவே சொன்னது போல 24ஆம் தேதி குற்றம் நடந்த அடுத்த நாள் வெளியே வந்த ஞானசேகரனும் கோட்டூர் சண்முகமும் 8:34க்கு மறுபடியும் பேசுறாங்க. கோட்டூர் சண்முகம் இதோடு நிக்கலிங்க. ஞானசேகரன் 8:34 சாயந்தரம் மணிக்கு பேசிய பிறகு கோட்டூர் சண்முகம் யார்கிட்ட பேசுறாங்கன்னா, இன்னொரு காவல்துறை உயர் அதிகாரி, ஏன்னா காவல்துறை மீது மரியாதை இருக்கின்ற காரணத்தினால உயர் அதிகாரியுடைய பேர் அந்த நேரத்தில் சொல்லல, 8:59க்கு சாயந்தரம் போன் பண்றார் கோட்டூர் சண்முகம், டாக்ஸ் டு தட் போலீஸ் ஆஃபீஸர். 9:07க்கு மறுபடியும் கோட்டூர் சண்முகம் டாக்ஸ் டு தட் போலீஸ் ஆஃபீஸர். இதெல்லாம் 24ஆம் தேதி இரவு. நல்லா நீங்க மக்களை யோசிச்சு பாருங்க. 24ஆம் தேதி பதட்டம். காவல்துறை கூட்டிட்டு போறாங்க, காலையிலிருந்து பேசுறாங்க, மா சுப்பிரமணியத்திட்ட பேசுறாங்க, தமிழகத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர், காவல்துறை அதிகாரிகிட்ட பேசுறாங்க, அண்ணா யூனிவர்சிட்டியில பணிபுரியக்கூடியவங்ககிட்ட பேசுறாங்க. அந்த 24th நைட் இஸ் த மோஸ்ட் குரூஷியல் நைட். காரணம், எவிடன்ஸ் அளிக்கப்படுது. உள்ள போயிட்டு வெளியே வந்த ஞானசேகரன் எவிடன்ஸ் அளிக்கப்படுது. ஏன்னா இவங்க ரெஜிஸ்டர் பண்ண 11 செக்ஷன்ல, நான் புதுசாக அது பொருளை கலப்பினீங்க சொல்லல, தமிழகத்தினுடைய SIT ரெஜிஸ்டர் பண்ண 11 செக்ஷன்ல ஒரு செக்ஷன் எவிடன்ஸ் அளிச்சதுக்காக ஒரு செக்ஷனை போட்டிருக்காங்க. அப்ப என்ன எவிடன்ஸ் அளிக்கப்பட்டது? அதன் பிறகு 25ஆம் தேதி காவல்துறை சொல்றாங்க, ஞானசேகரன் சாயந்தரம் கைது பண்ற பிறகு அண்ணா யூனிவர்சிட்டி CCTV வேலை செய்யல, செல்போன்ல எங்களுக்கு தெரியல. மே 14ஆம் தேதி தான் சொல்றாங்க இன்னொரு பாலியல் வன்கொடுமை வழக்கு ஞானசேகரன் மீது பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அதை பத்தி யாரும் நம்ம பேசல, அது எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு கூட தெரியாது. 25ஆம் தேதி காவல்துறையை பொறுத்தவரை பிளாங்க். ஞானசேகரனை கைது செய்த பிறகு பிளாங்க். சோ கோட்டூர் சண்முகத்திற்கு எதற்காக இவ்வளவு பதட்டம்? அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் விவகாரம் தொடர்பாக பல்வேறு கேள்விகளை பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை எழுப்பியிருக்கிறார். இது தொடர்பாக பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு செந்தில்வேல் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், இப்போ அண்ணாமலை பேசினதை பார்த்திருப்பீங்க. அடுக்கடுக்கான பல கேள்விகளை எழுப்புறாரு. தேதி வாரியா டைமிங் முதற்கொண்டு அவர் பர்ஃபெக்டா சொல்லிட்டு இருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? இதனுடைய பின்னணியில் என்ன இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? அண்ணாமலை இதற்கு முன்பு சொன்ன செய்திகளை எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா அண்ணாமலை எவ்வளவு திறமையாக பொய் பேசக்கூடியவர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். தஞ்சாவூர் ஒரு மாணவி தன்னைத்தானே மாய்த்துக் கொள்கிறாள். இந்த அண்ணாமலை அவர்கள், மரியாதைக்குரிய திரு அண்ணாமலை அவர்கள் வல்லூர் கோட்டத்துல ஒரு பெரிய உண்ணாவிரதத்தை நடத்தினார். ஒரு வீடியோவை வெளியிட்டாங்க. அந்த வீடியோவில் அந்த மாணவி மதமாற்றம் செய்யப்படுவதற்காக கட்டாயப்படுத்தப்பட்டால் என்பது கொண்ட ஒரு வீடியோ, ஹாஃப் ட்ரூத்தை வெளியிட்டாங்க. அந்த வீடியோவை எடிட் பண்ணி வெளியிட்டாங்க. அந்த வீடியோவினுடைய முழுமையான வீடியோவை வெளியிடாமல் மறுத்தார்கள். அதன் பிறகு பொதுவெளியில் எங்களை போன்ற பத்திரிகையாளர்கள், இன்ன பிற சமூக செயற்பாட்டாளர்கள் எல்லாம் கடும் முயற்சி செய்து உண்மையான வீடியோ முழுமையாக வெளிவந்த போது அந்த மாணவி அந்த வீடியோவில் தெளிவாக சொல்லி இருக்கிறாள், எனக்கு மதமாற்ற முயற்சி எதுவும் நடக்கலன்னு. அதற்காக குறைந்தபட்ச மன்னிப்பு கூட இந்த நிமிடம் வரை கேட்காதவர் தான் இந்த அண்ணாமலை. இப்ப இந்த விஷயத்துக்கே நான் வரேன். இந்த விஷயத்துல அண்ணாமலை என்ன சொல்றாரு, அவருக்கு சப் இன்ஸ்பெக்டரா இன்ஸ்பெக்டரானே புரியல, குழப்பமா இருக்கு, சப் இன்ஸ்பெக்டரா இன்ஸ்பெக்டரானு தெரியலங்கிறார். நான் அண்ணாமலை ஸ்டேட்மெண்ட்ல இருந்தே நானும் அவர் மாதிரியே டேட்டோடே கேட்கிறேன். 8:52 வரைக்கும் ஒரு டயத்தை சொல்லி சொல்றாரு. அது வரைக்கும் அந்த போன் பிளைட் மோட்ல இருந்துச்சு, அது உண்மைதான் என்று இன்றைக்கு அண்ணாமலை சொல்லிக்கிறார். உங்க சேனல்லையும் ஒளிபரப்பாச்சு. பிளைட் மோட்ல இருந்தது உண்மைதான் என்று இன்றைக்கு ஒத்துக்கொள்ளக்கூடிய அண்ணாமலை யார் அந்த சார் என்று ஏன் கேள்வி எழுப்பினார்? ஒரு அலைபேசி அழைப்பு வந்ததே அப்படின்னு சொன்னாரே, அது ஏன் சொன்னாரு? யார் அந்த சார்னு கேட்டு அண்ணாமலையும் பாஜகவும் தமிழ்நாட்டில் போராட்டம் நடத்துச்சா இல்லையா? அப்ப முதல்ல அதுக்கு மன்னிப்பு கேளுங்க. யார் அந்த சார்னு ஒரு போன் வந்துச்சு, அந்த போன்ல அவர் மிரட்டினாரு, அவர் இன்னொரு சார் இருக்கிறதா சொன்னாருன்னு ஒரு கதையை கட்டினீங்கல்ல, அது பொய்யன்னு இப்ப அண்ணாமலை ஒத்துக்கிறாரு. அந்த போன் பிளைட் மோட்ல தான் இருந்துச்சுங்கிறத ஒத்துக்கிட்டாரு. சார் 8:52 வரைக்கும் ஃளைட் மோட்ல இருந்துச்சு, ஆனா 8:53க்கு திரும்ப இதாகி ஃபர்ஸ்ட் கால் போயிச்சு அப்படின்றதையும் சொல்றாரு சார். அவர் சீரியல் ரெக்கார்டோட அதுதான் இப்ப முதல்ல அதை நம்ம பேசுவோம், ஒன்னொன்னா பேசுவோம். முதல்ல இப்ப அங்க இருந்த வரைக்கும் பிளைட் மோட்ல இருந்துச்சுங்கிறத ஒத்துக்கிட்டீங்கல்ல.
அந்த இவர் சிடிஆர் எடுக்கிறாரு. சிடிஆர் எடுக்கும் போதே லொகேஷன் வரைக்கும் எடுத்துடலாம் நம்ம. சரி, நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். அண்ணாமலை அவர்கள் ஐபிஎஸ் ஆபீசராக இருந்தவர், ஒரு புலனாய்வு புலியாக இன்றைக்கு இதை பேசுகிறார். உள்ளபடியே உங்களுக்கு ஒரு பெண்ணினுடைய வாழ்வின் மீது அக்கறையோடு தான் நீங்கள் இதை செய்கிறீர்கள் என்று சொன்னால், நீங்க பாஜகவின் சார்பில் ஒரு வழக்கறிஞரை நியமித்து நீங்களும் இந்த வழக்குல உங்களை இணைத்துக் கொண்டு உங்கள் தரப்பில் இன்னைக்கு வெளியிட்ட சிடிஆரை நீங்க ஏன் கோர்ட்ல கொடுக்கல? உங்களுடைய நோக்கம் அந்த பெண்ணுக்கு நீதி பெற்று தருவதா அல்லது திராவிட முன்னேற்ற கழக அரசின் மீது அவதூறு அள்ளி இறைப்பதா? சரி, நான் இப்போ இதே டேட்டோட நான் திருப்பி கேட்கிறேன். இன்றைக்கு நீங்கள் கூட்டணி வைத்திருக்கிறீர்கள் அல்லவா அஇஅதிமுகவோடு. தமிழ்நாடு முதலமைச்சராக எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கூவத்தூரில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு 2 மாதங்களில், மிகச்சரியாக 2 மாதங்களில் கோடநாட்டில் கொலை கொள்ளை 5 பேர் குற்றம் சாட்டப்படுகிறார்கள். கொலை நடந்த 5வது நாள், மிகச்சரியாக 5வது நாள், அதில் யார் குற்றம் சாட்டப்பட்டார்களோ அதில் ஒருவர் விபத்தில் மர்மமான முறையில் மரணிக்கிறார். அடுத்த நாள் அதிகாலை அதில் குற்றம் சாட்டப்பட்ட இன்னொருவர் அவருடைய குடும்பத்தோடு காரில் சென்ற பொழுது சயான் கேரளாவில் வாகனம் மோதி விபத்துக்குள்ளாகி அவருடைய மனைவியும் அவருடைய குழந்தையும் இறந்து போகிறார்கள். அந்த சயான் அதன் பிறகு சில மாதங்கள் கழித்து நேரடியாக குற்றம் சாட்டினார். எடப்பாடி பழனிசாமி சொல்லித்தான் இதை செய்தோம். சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்தால் முடிவுகள் வெளியாகும் என்ற ஒரு பேச்சு அடுத்த சில நாட்களில் சிசிடிவி கேமரா ஆபரேட்டர் மர்மமான முறையில் இறந்து தூக்கல தொங்கினார் வீட்டில். அண்ணாமலை எங்க போயிருந்தார் அன்னைக்கு? ஏதாவது வெளிநாட்டுல இருந்தாரா? சரி, இதே பாஜகவுல இன்னைக்கு மிக குறுகிய நாட்களுக்குள்ளாக நீங்க 5 மாத காலகட்டத்திற்குள் ஒரு சிறப்பான தீர்ப்பை வழக்காடி குற்றவாளிக்கு வாங்கி கொடுத்த அரசை நோக்கி இவ்வளவு கேள்வி கேட்கக்கூடிய மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு நான் பணிவோடு ஒரு கேள்வி கேட்கிறேன். சார், நீங்க மல்யுத்த வீராங்கனைகள் ரோட்ல இருந்து போராடினாங்களா சார்? உங்களுடைய பாஜக எம்பி பிரிஜ்பூஷன் சிங் பாலியல் வல்லுறவு செய்தார், பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்தார்னு போராடினாங்கல்ல, அந்த வழக்க நீதிமன்றத்தின் மூலம் விசாரித்து நீதிமன்றம் இவரை நிரபராதின்னு விடுதலை செய்திருந்தால் கூட நான் வரவேற்றிருப்பேன். நீதிமன்றத்தில் போய் காவல்துறை சொல்லிடுச்சு, இந்த குற்றச்சாட்டு போய் வழக்க முடித்து வைக்கிறோம், நாங்க வழக்க நிப்பாட்டிக்கிறோம் சொல்லி காவல்துறை வழக்க முடிச்சு வச்சுட்டு வெளில வந்து. சார், இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் 23ஆம் தேதி ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யறாங்க, மே 14ஆம் தேதி இன்னொரு எஃப்ஐஆர் போடுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாமே அவர் சொல்லிட்டு இருக்காரு. சார் இது மாதிரி டேட்டோட நான் 100 செய்திகளை பேசுவேன். 100 செய்திகளை. பாரதிய ஜனதா கட்சிக்கு இதை பற்றி பேசுவதற்கு எந்த தார்மீக உரிமையும் கிடையாது. நீங்க ஒரு 5 மாத கர்ப்பிணியை கூட்டு பாலியல் வல்லுறவு செய்து அவருடைய 3 வயது குழந்தை சாலிகாவை அடித்து கொன்ற கூட்டத்தை இந்தியாவினுடைய 75வது சுதந்திர தினத்தன்று விடுதலை செய்தவர்கள் இவர்கள். உச்ச நீதிமன்றம் கண்டித்தது. இவ்வளவு கொடூர குற்றவாளிகளை எப்படி பாஜக அரசு விடுதலை செய்யலாம்னு. பெண்கள் நலனில் பாஜகவுக்கு அக்கறை இருக்குன்னு சொன்னா அதை நாங்க நம்பணும் இல்ல. உத்தரப்பிரதேசத்தில் குல்தீப் சிங் செங்கார் என்ற பாஜக எம்எல்ஏ தன் வீட்டில் பணியாற்றிய ஒரு தலித் சிறுமியை பாலியல் வல்லுறவு செய்கிறார். புகார் கொடுக்கப்படுகிறது. பாதிக்கப்பட்ட சிறுமியின் அப்பாவை பிடிச்சிட்டு போய் பாஜக அரசு சிறையில போலீஸ் ஸ்டேஷன் வச்சு அடிச்சு கொண்டுட்டாங்க. அந்த சிறுமி தன்னுடைய வழக்கறிஞர் உறவினர்களோடு போன கார் நம்பர் பிளேட் இல்லாம லாரியில் அடிக்குது. மிகப்பெரிய போராட்டத்துக்கு பிறகு அந்த எம்எல்ஏ தண்டிக்கப்பட்டார். பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவர் மனைவிக்கு அதே தொகுதியில இடத்தை கொடுத்து பதவி கொடுத்து அழகு பார்த்தது பாஜக. நீங்க சார் 2 செய்தி தான் சார். அண்ணாமலைக்கு நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். மரியாதைக்குரிய திரு அண்ணாமலை அவர்கள், இன்னைக்கு இந்த சிடிஆரை வச்சுட்டு நீங்க இத்தனை மணிக்கு இவரையும் பேசினார், இத்தனை மணிக்கு இவரையும் பேசினார்னா, ஆமா சார், அது வெளியிட்டு இருக்கிறா. அதே பண்றி ஞானசேகரன் செல்போன்ல அழைத்தா அந்த காவல்துறை அதிகாரியின் பேரை 48 மணி நேரத்தில் வெளியிடுவேன் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. நீங்க எல்லாத்தையும் வெளியிடலாம். நீங்க முதல்ல நீங்க எதற்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுட்டு இதெல்லாம் வெளியிடணும் தெரியுமா? ஒரு ராணுவ அதிகாரியின் மனைவிக்கே பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி இங்க ஒரு பதட்டத்தை ஏற்படுத்த முயற்சி செய்தார். அதுக்கு மன்னிப்பு கேளுங்க. நீங்க லூலு மாலுக்கு ஒரு செங்கலை கூட வைக்க விட மாட்டேன் கோயம்புத்தூர்லன்னு சொன்னீங்கல்ல, இப்ப லூலு மாலை கெட்டி முடிச்சிட்டாங்க. அதுக்கு வருத்தம் தெரிவிங்க. ஒரு மாணவியினுடைய மரணத்தை பயன்படுத்தி மதச்சண்டை ஏற்படுத்த முயற்சி செஞ்சீங்க. நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, அண்ணாமலை சொல்வது எல்லாமே உண்மைக்கு புறம்பான தகவல் என்பது அவருடைய கடந்த கால ஹிஸ்டரி. நிச்சயமாக சார். இணைப்பில் பேசுமைக்காக நன்றி சார். அடுத்ததாக பாஜகவில் இருந்து திரு கரு நாகராஜன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அதிமுக இருந்து யார் இந்த சார் அப்படின்ற ஒரு கேள்விகள் இருந்தாங்க. இப்போ பாஜகனுடைய முன்னாள் மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை பல்வேறு கேள்விகள் எல்லாம் எழுப்பி இருக்கிறாரு. இப்போ இதுல தார்மீக பொறுப்பு பாஜக இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அரசியல் விமர்சகர் செந்தில்வேல் வச்சிருந்தாரு. இந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்படி சார்? செந்தில்வேலன் யார் சார்? யாருக்காக திமுகவோட ஆளா இருக்காரா?
திமுக பொறுப்புல இருக்காரு. அவர் என்ன டிஎம்கேக்கு இவ்வளவு பறிஞ்சு வலிந்து நெளிந்து குனிந்து செந்தில்வேலை திரு அண்ணாமலை அவர்கள் மீதும் பாஜக மேல விமர்சனம் வைக்கிறது மட்டும்தான் நோக்கத்தோட இப்ப பேசுறாரு. இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆதாரங்களை முன்கூட்டியே அவர் வெளியிட்டிருக்கலாம்ல அப்படிங்கிற ஒரு விஷயங்களும் பேசாம நான் சொல்றது கொஞ்சம் ஏன்னா அவர் மீட்டிங் பேசிட்டு போயிருக்காரு. நீங்க உட்கார்ந்து காமிச்சிட்டு இருந்திருக்கீங்க எல்லாருக்கும் டிவியில. அவர் யார் சார்? அவர் முதல்ல அரசியல் விமர்சகர் அவரு. சரி, ரெண்டு தரப்பு வாதங்களையும் ஒளிபரப்ப வேண்டியது எங்களுடைய கடமை சார். அதன் அடிப்படையில அதை ஒளிபரப்ப இந்த மாதிரி பேர் தான் நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க சார். அதுல பேசுறாரு. இங்க பேசுனா காஷ்மீரை பத்தி பேசுறாரு. இங்க அண்ணா யூனிவர்சிட்டி ஞானசேகரனை பத்தி பேசுனா அமெரிக்கா ட்ரம்ப பத்தி பேசுறாரு. இவர் யார் சார் இதெல்லாம் பேசுறது கேட்கறதுக்கு? சரி, ரெண்டு தரப்பு என்னமோ ரொம்ப தீவிரமா வேகமா கேஸ நடத்தி தண்டனை பெற்று கொடுத்துட்டாங்க ஒரு சாதனை பேசுறிய. இந்த வழக்க கைது பண்ணி விசாரிச்சு 2 நாள் அவனை வீட்டுக்கு அனுப்பிட்டிய. இன்னைக்கு 11 குற்றத்திற்கும் 11 விஷயங்கள் நடந்ததுக்கும் அவர் தான் காரணம் அப்படிங்கிறது உறுதியா இருக்குல்ல. இப்ப நீதிபதிகள் விசாரிச்சு 64 சாட்சிகள்கிட்ட பேசி 3 IPS பெண் அதிகாரிகள் புலனாய்வு செய்து அவர் மீது தொடுக்கப்பட்ட வைக்கப்பட்ட 11 குற்றச்சாட்டுகளும் நிரூபிக்கப்பட்டதுன்னு நீதிபதி அம்மா சொல்லி தண்டனை கொடுத்திருக்காங்க. ஆனா அதே ஞானசேகரனை கூப்பிட்டு விசாரிச்சுட்டு 2 நாள் ஜாலியா வீட்டுக்கு அனுப்பிச்சிங்கல்ல, யார சொல்லி அனுப்பிச்சிங்க? அதை இன்னைக்கு கேக்குறாங்க. என்னமோ இவங்க கேஸ் நடத்தி திமுக அரசாங்கம் வாங்கி கொடுத்த மாதிரி உயர்நீதிமன்ற வழக்கை எடுத்து 3 பெண் IPS அதிகாரிகளை புலனாய்வு நிர்வாகிகளை நியமிச்சு அவங்க 3 பேரும் ஒன்று சேர்ந்து வழக்கை தொய்வில்லாமல் நடத்தி சாதாரண வழக்காக காவல்துறை பயிர்ந்த வழக்கை பாலியல் துன்புறுத்தல் வழக்காக மாற்றி என்னெல்லாம் மாற்றம் வந்திருக்கிறதெல்லாம் செந்தில்வேலன் மாதிரி தெரியாது சார். அவரு திமுக அறிவாலயத்துல வேலை பார்த்துட்டு இருக்காரு. இப்படிதான் பேசுவாங்க சார். இப்ப உள்ள ஆதாரங்களை முன்கூட்டியே வெளியிட்டிருக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல சார். சார், இன்னைக்கு கேட்ட கேள்விகளுக்கு பதில் என்ன? அவர் அன்னைக்கு அப்படி பேசுறாரு. ஏன் அந்த குழந்தை தஞ்சாவூர்ல வீடியோ வெளியிட்டு அவங்க சொன்னது அவங்க அப்பா அம்மா புக்குத பேட்டியெல்லாம் செந்தில்வேலன் பார்க்கலையா? அதெல்லாம் போய் பார்க்க சொல்லுங்க திருப்பி. அண்ணாமலை அவர்கள் சொன்னா அவரை பார்த்தாலே இவங்களுக்கு எல்லாம் பயம் சார். அதான் அவளை பார்த்து அவர் கேட்கிற கேள்விக்கு பதில் என்ன? தனிப்பட்ட விமர்சனங்களை முன்வைக்க வேணாம் சார். உங்களுடைய கருத்து தனிப்பட்ட விமர்சனத்தை வச்சாரு. ஒரு தலைவர் இந்த குற்றச்சாட்டு இந்த வழக்கை பத்தி சொல்ல சொன்னா அவர் யார சொல்றாரு? அண்ணாமலை 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 அவர் சொல்றாரு. அது என்ன நியாயம்? அவர் கேட்ட கேள்விக்கு பதில் என்ன? சரி, செல்போன் பிளைட் மோட் மாறின உடனே லைன் போயிருக்க, யாருக்கு போச்சு? இவ்வளவு பெரிய விசாரணையில 30 ஆண்டுகள் சிறை தண்டனை பெறப்பட்ட ஒரு குற்றவாளி என்னெல்லாம் அன்னைக்கு பேசியிருக்கான். அடுத்த ஒரு நாள் யார்ட்டெல்லாம் தொடர்பு இருந்திருக்காரு? அந்த திமுக வட்ட செயலாளர் சண்முகம் எப்படி ஈடுபட்டாரு? மாச அமைச்சருக்கு அவருக்கு என்ன தொடர்பு? நிச்சயமா சார். இணைப்பில் நீங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். இது தொடர்பாக நம்ம திமுகட்டையும் கருத்து கேட்க இருக்கிறோம். தற்போது நமது இணைப்பில் திமுகவிலிருந்து திரு கான்ஸ்டன்டைன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் பதில் சொல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் முன்னாள் பாஜக மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை சொல்லியிருக்கிறாரு. பல்வேறு அடுக்கடுக்கான கேள்விகளையும் அவர் முன் வச்சிருக்கிறாரு. முதலமைச்சருக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருக்கிறது. எனவே முதலமைச்சர் அந்த வேலைகளை பார்ப்பார். வேலை இல்லாதவர்கள் கிளப்புகிற கேள்விகளுக்கெல்லாம் அவர் உட்கார்ந்து பதில் சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. நாட்டையும் நாட்டு மக்களையும் காக்க வேண்டிய பொறுப்பு மாண்புமிகு முதலமைச்சருக்கு உண்டு. தவறுகள் யார் செய்தாலும் அவர்களை தண்டனை வாங்கி கொடுத்து நாட்டு மக்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டிய பொறுப்பு மாண்புமிகு முதலமைச்சருக்கு உண்டு. எனவே அதை மாண்புமிகு முதலமைச்சர் செவ்வனே செய்திருக்கிறார். அவர் அடுத்தடுத்து மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதும் இந்த மக்களை எப்படி காக்க வேண்டும் என்பதும் இந்த மக்களுக்கு எதிரான துரோகிகளை எப்படி தண்டிப்பது என்பதும் தான் அவருடைய போக்காக இருக்க முடியுமே ஒழிய பொழுதுபோகாதவர்கள் கேட்கிற கேள்விக்கெல்லாம் உட்கார்ந்து பதில் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் மாண்புமிகு முதலமைச்சருக்கு இல்லை என்று நான் இல்ல சார். அவர் எழுப்பக்கூடிய கேள்விகளை சில நியாயமான கேள்விகளும் இருப்பதாகவே தோன்றுகிறது சார். அதன் அடிப்படையில கேட்கும்போது ஏன் கைது பண்ணிட்டு உடனே அவங்களை விடுவிச்சாங்க? 8:38 வரைக்கும் ஃபிளைட் மோட்ல இருந்தது. அதுக்கப்புறம் அவர் ஆன் செய்தவுடன் அடுத்ததாக அவர் தொடர்பு கொண்டதே ஒரு காவல்துறை அதிகாரியை தான் அவர் தொடர்பு கொண்டாரு அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே அவர் சொல்றாரு சார். இல்ல, ஒண்ணு என்னன்னா எப்போதுமே அவர் ஒரு IPS இருந்து அதுக்கப்புறம் வெளியே வந்தவர். எந்த ஒருவரையும் சந்தேகத்தின் பேரில் நீங்கள் கூப்பிட்டு விசாரிக்கலாம். அப்படி அவரை விசாரித்தார்கள் ஞானசேகரனை. அப்பொழுது இவர்தான் குற்றவாளி என்று தெரியாது. அதாவது சஸ்பெக்ட் வேறு, அக்யூஸ்ட் வேறு. சந்தேகத்தின் பேரில் ஒருவரை விசாரிக்கிற போது கூப்பிட்டு விசாரிப்பார்கள். விசாரித்து விட்டு காவல்துறையினர்
இவர்தான் செய்தார் என்பதற்கான ஏதேனும் ஒரு பிரைமா ஃபேசி இல்லாத போது அவரை கைது செய்ய முடியாது. நீ எங்கள் பார்வையில் இருக்க வேண்டும், நீதான் என்று வறுமையானால் உன்னை கூப்பிடுகிற பொழுது நீ காவல்துறைக்கு வர வேண்டும் என்று சொல்லி அனுப்புவதுதான் யதார்த்தமான நடைமுறை. அந்த நேரத்தில் அவர் குற்றவாளி என்று தெரியாமல் ஒரு மனிதனை எப்படி நாம் வைக்க முடியும்? இன்றைக்கு அவர் கேட்கிற கேள்விக்கு நாட்டு மக்களுக்கு அந்த கேள்விக்கு நியாயமாக தெரியலாம். ஆனால் ஒரு குற்றம் நடந்திருக்கிறது. இந்த குற்றத்திற்கு ஒருவேளை நான் யதார்த்தமாக சொல்லுகிறேன், இப்பொழுது அண்ணாமலைக்கும் தெரியும், அண்ணாமலை அந்த இடத்தில் இருந்திருக்கிறார் என்றால் அண்ணாமலையை கூப்பிட்டு விசாரிப்பார்கள். உங்களுக்கும் இந்த குற்றத்திற்கும் தொடர்பு உண்டா, நீங்கள் அந்த இடத்தில் இருந்திருக்கிறீர்களே என்று. இல்லை என்று அண்ணாமலை சொன்னால் கூட நீங்கள் இருங்கள், நீங்கள் என்று வறுமையானால் உங்களை நாங்கள் கூப்பிடுகிற பொழுதெல்லாம் நீங்கள் காவல்துறைக்கு வர வேண்டும், காவல் அலுவலகத்திற்கு வர வேண்டும் என்று சொல்வார்கள். அதன் பிறகு ஒருவேளை பிரைமா ஃபேசி இருக்குமே ஆனால் கைது செய்வார்கள். இதுதானே யதார்த்தம். அப்படி இருக்கிற போது ஞானசேகரன் தான் என்ற அந்த குழந்தை சொன்னவுடன் அவரை உடனே கைது செய்து உள்ளே வைத்தது மட்டுமல்ல, அடுத்த 10 நாட்களில் அவர் மீது குண்டர் சட்டம் போட்டு காவல்துறை உள்ளே வைத்திருக்கிறது. இதில் எந்த இடத்தில் தவறு நடந்திருக்கிறது? இன்னொன்று, அவரே சொல்லுகிறார் அது பிளைட் மோடில் இருந்திருக்கிறது என்று. அந்த பிளைட் மோடில் இருந்தது என்று அண்ணாமலையும் ஏர்டெல்லும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த குழந்தை சொல்லி இருக்கிறது. எந்த குழந்தை பாதிக்கப்பட்டதோ அந்த குழந்தை என்னோடு அவர் பேச ஆரம்பித்த அந்த காலகட்டத்தில் எந்த தொலைபேசி அழைப்பும் வரவில்லை என்பதை நீதியரசரிடம் அந்த குழந்தையே சொல்லி இருக்கிறது. அதை தாண்டி யார் சாட்சி சொல்வது? அப்படியானால் இவர்கள் கேட்பதை போல அந்த சார் என்று அது நீதிமன்றம் தெளிவாக சொல்லி இருக்கிறது. அந்த சார் என்று சொல்லுவது அந்த குழந்தையை படிபணிய வைப்பதற்காக அவன் பயன்படுத்தி இருக்கிறான். அப்படியானால் அந்த இடத்தில் அவன் சார் என்று சொன்னது அந்த குழந்தைக்கும் பயத்தை ஏற்படுத்தக்கூடிய, இவனுக்கும் தெரியக்கூடிய அந்த கல்வி நிலையத்திற்கு சம்பந்தப்பட்ட யாரோ ஒரு அதிகாரி அதை சொல்லி இருக்கலாம். அவ்வளவுதானே இருக்க முடியும். நிச்சயமா சார். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி சார். பொறியியல் கனவுகளை நனவாக்க நமது ராசி காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1437. தாம்பரம் டு ஒரகடம் ஸ்டேட் ஹைவே, படப்பை.